ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம சோயா தக்கடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்துக்கிட்டு அதை ஊற வச்சுருக்கேன். 1 ஹவர் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். 1 ஹவர் ஆனதும் இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு சோயா சங்க்ஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எல்லா சோயா சங்க்ஸையும் பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டு 1 பே லீஃப், 2 ஏலக்காய், 4 லவங்கம், 1 பச்சை மிளகாய், 2 பெல்லாரி, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நல்லா வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவை லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போது நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சோயா சங்க்ஸையும் மசாலாவோட சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸ் அந்த கிரேவியிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துட்டு மீதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் ஸ்பூனில் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஸோ கையில் பிசைஞ்சிட்டு நம்ம குட்டி குட்டியாக இதை வந்து உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி டம்ப்ளிங்ஸாக போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் டம்ப்ளிங்ஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வந்து இதை ஃபுல் ஃப்ளேமில் கொதிக்க விட்டோம் அப்படின்னா நம்மளோட சோயா தக்கடி ரெடி ஆகிடும். ட்ரெடிஷ்னலாக வந்து இதை வந்து மட்டனில் செய்வாங்க. நம்ம சிம்பிளாக இன்றைக்கி சோயாவில் செஞ்சுருக்கோம். இதுவுமே வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.